ஏனுங்க ஏகலைவன் தெரியுமா? அவருதான் எரும மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. நம்ம ஆளுதான். அவருக்கு பொழுது போகாமங்க சீமாத்து கட்சியை வளைச்சிட்டு அதுல ஒரு கயத்தை கட்டி ஒரு குச்சியை வச்சு இழுத்து இழுத்து விட்டுட்டு இருப்பாரு. அது சரு சருன்னு போகுமா, அப்படியே விளாண்டுகிட்டு இருப்பாரு. அதை பார்த்த வழி போக ஒருத்தன் போய் வாத்தியார்கிட்ட சொல்லியிருக்கா, நீ என்னப்பா சொல்லி கொடுக்குற, அங்க ஒரு பையன் உங்களெல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டாரு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, யாராவது என்னை விட நல்லா விடுறது அப்படின்னு நியாயத்தை கேட்க ஓடி வந்துட்டாரு. வந்து பார்த்தா ஏகலைவன் மாங்காய் மரத்துல இருக்கிற மாங்காயே அடிக்கிறான், தேங்காய் மரத்துல இருக்க தேங்காயே அடிக்கிறான். உடனே வாத்தியார் வந்து, ஏன் நல்லாதான் பண்ற, ஆறுகிட்ட டியூஷன் போனேன்னு கேட்டாரு. நம்ம எருமை மேய்க்கிற ஏகலைவனும் வெகுளி பையன் தானே, நான் எங்கங்க டியூஷன்லாம் போனேன், போன வாரம் எருமை மேய்க்கிறதுக்கு அந்த பக்கம் வந்தனுங்க, அங்க பார்த்தப்போ நீங்களாம் குச்சி விட்டு விளையாண்டுருந்தீங்க. ஆனா இதுவும் நல்லா தானே இருக்கு, நம்ம கல் எடுத்து அடிக்கிறதுக்கு இது இன்னும் ஈஸியா இருக்குதுன்னு அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேனுங்க. நோ 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 நோ, you learned from me, I am your teacher now, without giving me any fees you should not learn anything from me அப்படின்னு சொல்லி போட்டாரு. பொழுதோட வாங்க எருமைப்பாடு 8 படி தரேன்னு சொல்லியிருப்பாரு. காணிக்கை அதாவது ஃபீஸை now itself you have to pay அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட என்ற கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நோ 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 நோ, யூ ஷுட் பே த ஃபீஸ் இமீடியட்லி, இல்லைன்னா கட்டவரில் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி போட்டாரு. எரும மாடு மேய்ச்ச ஏகலைவனும் வெகுளிப்பையனா இருந்தனால கட்டவரில் கொடுத்துட்டு போயிட்டாரு என்று கதைகளின் மூலம் சொல்லப்பட்டு நம்ப வைக்கப்பட்டது. அன்னைக்கு சொன்னத எல்லாரும் நம்பினதுனாலதான் ஆங்கிலேயம் வர வரைக்கும் நம்ம யாருக்கும் படிப்பு கிடைக்காம இருந்தது. படிப்பு கிடைச்சதுக்கு அப்புறமும் இன்னைக்கு அந்த வாத்தியார்கள்லாம் நம்ம கட்ட விரலை வாங்குறதுக்கு காலேஜ்குள்ளேயே வர போறாங்க. அதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருவேளை படிச்சவன் வாத்தியாரா வந்தான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் படிக்கட்டும் நல்லதானே அப்படின்னு எல்லாத்தையும் படிக்க சொல்லுவாங்க. அதனால அவங்க சொல்றத படிச்சவன் மட்டும், அவங்க சொல்றத நம்புறவன் மட்டும் வாத்தியாரா வந்தான்னு வச்சுக்கோங்களேன், கட்ட விரல் என்ன கையோட சேர்த்தே வாங்கிட்டு போயெல்லாம் நாளை செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இந்த யூஜிசிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, காலேஜ் வாத்தியார் வேலைக்கு எதுக்கு படிச்சவன் எல்லாம், படிச்சவன் என்னவோ வந்துட்டு போறான், ஆனா எங்களுக்கு பிடிச்சவன வாத்தியாரா கொண்டு வந்து உட்கார வைக்க போறோம்னு சொல்றாங்க. சொல்றது யாரு? துரோணாச்சாரியார்கள். வியாசர் சொல்றாரு, துரோணாச்சாரியார்கள் வருவாங்க, அவங்க வந்து நீங்க படிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. மீறி யாராவது படிச்சீங்கன்னா கட்டவரில தான் அன்னைக்கு வாங்க முடிஞ்சது, இன்னைக்கு கட்டையோட வச்சு அரிச்சு போடுவாங்க. அதுக்கு துரோணாச்சாரியார்களை அப்பாயின்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்காக சில பொம்மைகளை வச்சிருக்கோம், அதுக்கு பேரு தான் ஆளுநர், நாங்களே பேரு வச்சிருக்கோம். அந்த ஆளுநர் தான் இனி துரோணாச்சாரியார்களை அப்பாயிண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா ஏன் தெரியுமா இப்ப வரைக்கும் பின்தங்கிய நாடாவே இருக்குது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியத்துல இந்தியா கூட இல்லைங்க, இந்த நிலப்பரப்புல இருந்தவங்க தான் நம்பர் 1 இருந்திருக்காங்க. கட்டிடக்கலை, கலாச்சாரம், வாணிபம் இது எல்லாத்துலயுமே உலக நாடுகளோட போட்டியிட்ட நாடுதான் தமிழ்நாடு. இங்கேயும் எல்லா தளங்கள்லயும் சிறந்தவங்கன்னு நிறைய பேர் இருந்தோம். அதுக்கப்புறம் 1500 வருஷம் என்ன ஆச்சு அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். என்ன ஆச்சுன்னா, ஒண்ணுதான் நடந்திருக்கு. அங்க இருந்த உழைக்கும் மக்களுக்கும் அன்றைய விஞ்ஞானிகளுக்குமே கல்வி மறுக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு இருந்த பொறியியல் இன்ஜினியர்கள் எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் படிக்கவே விடல. மெஹலனின் பாய்மர கப்பலும் தமிழனின் பாய்மர கப்பலும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட டைட்டானிக் வரையும் போயிட்டாங்க. ஆனா நம்ம அவங்க என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அதை வாங்குற இடத்துல வந்து உட்காந்துட்டோம். ஏன்னா மெஹலனின் வாரிசுகள் எல்லாத்துக்கும் கல்வியும் அறிவியலும் கிடைச்சுக்கிட்டே இருந்தது, நமக்கு சுத்தமா கட் பண்ணி விட்டாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியாத மின்சாரத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்கறப்ப நம்ம கண்ணுக்கே தெரியாத கடவுளை எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க மின்சாரத்தை பயன்படுத்தி பல கண்டுபிடிப்புகளை புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருந்தப்ப நம்ம இந்த கடவுளுங்கிற பேரை வச்சு புது சாதிகளை உருவாக்கிக்கிட்டு இருந்தோம். அவன் போலியோக்கு மருந்து கண்டுபிடிச்ச காலத்துல நம்ம பொணமா போனவங்களுக்கு பிண்டம் வைக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டு இருந்தோம். எதனால? உழைக்கிற மக்கள் கல்வி கத்துக்கவே கூடாது அப்படின்னு உட்கார்ந்து சாப்பிட்றவன் முடிவு பண்ணியிருக்கான். அவன் மட்டும் முடிவு பண்ணா இது எப்படி நடக்கும்னு கேக்குறீங்களா? இந்த மூவேந்தர்கள்
தமிழரின் பெருமை மிக்க மூவேந்தர்கள். அவனுங்கெல்லாம் என்ன பேசுறானுங்கன்னு புரியாம மண்டிட்டு உட்கார்ந்துட்டாங்க இந்த மடச்சாம்பிராணிகளான மூவேந்தர்களும். இவங்களோட ஆக பெரும் சாதனையா அந்த புறத்துல அழகிகளை சேர்த்துறது மட்டும்தான். வந்து நின்னு கேட்பாங்க, மந்திரியாரே மாதம் மும்மாறி மழை பொழிந்ததா? இப்படிப்பட்ட மூவேந்தர்கள் அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மோடியே அப்படித்தான் இருக்காரு. அதனாலதான் விஸ்வகர்ம யோஜனாக்கு லோன் தரேன்னு சொல்றாரு. அதனாலதான் நீங்க படிக்க வர காலேஜுக்கு சொல்லி கொடுக்க படிச்சவன் தேவையில்லைன்னு சொல்றாங்க. நமக்கு கல்வி இல்லாம போனதுக்கு அப்புறம் நடுவுல ஒரு தடவை வந்து ஆங்கிலேயம் கல்வியை கொடுத்துட்டு போனா, இனி நமக்கு மறுபடியும் படிப்பு போச்சுன்னு வைங்களேன், அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு ஆங்கிலேயனும் அவனும் ஒன்னாதான் உட்கார்ந்துருக்காங்க, ஒன்னாதான் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு கல்வி கொடுக்க கூடாது, நம்ம கல்வி எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிற இந்த இந்திய ஒன்றிய அரசு மீண்டும் ஒரு முறை ஏதாவது வகையில ஏகலைவனை பத்தி ஒரு கல்வியை கொடுத்துருவாங்க. இத மத்த மாநிலங்கள்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மட்டும் எடுத்துக்கிட்டாலும் இங்க இருக்கிற மொத்த பல்கலைக்கழகம் தான் அவனோட ஒரு ஸ்டேட்ல மட்டுமே இருக்கும். நமக்கு கல்விங்கிறது பிறப்புரிமை. நம்ம அதை உலக நாகரிகத்து கூட போட்டி போட்டு பயின்றவங்க. எனக்கு சொல்லி கொடுக்க யாருக்கு தகுதி இருக்குன்னு தைரியமா கேட்கிற ஆளுங்க. நம்ம அயல் நாட்டுக்கே போய் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உள்நாட்டுல படிக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. புதுசா படிக்க வர பசங்களுக்கு வாத்தியார் எதுக்கு, நம்ம கவர்னர் சொன்னா கேட்டுக்குவாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கவர்னரோட அறிவுங்கிறது அண்ணாமலை கிட்ட போட்டி போடுற அளவுக்கு இருக்குது. நீ 20,000 புக்கு தான் படிச்சியா, நான் 22,000 புக்கு படிச்சேன். நீ 2 லட்சம் கேஸ் தான் போட்டியா, நான் 4 லட்சம் கேஸ் போட்டேன். அண்ணாமலை கூட போட்டி போடுற இந்த ஆளுநருக்கு நம்ம அறிவை பத்தின அறிவு இவருக்கு எங்க இருக்க போகுது? ரவி, தெய்வத்தமே மந்திரத்தால உங்களாலதான் கட்டுப்படுத்த முடியும்னு சொன்னாலுங்க நீங்க. நாங்க ஆறு தெரியுமா? முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எப்ப தெரியுமா? உன்னாலையும் மந்திரத்தாலையும் ஆகாததுனாலும் என் முயற்சி கூலி தரும்னு சொல்லியிருக்காங்க. அதவே எங்க ஔவையார் பாட்டி முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்னு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாங்க. இதே அவை பாட்டி தான் சொல்லியிருக்காங்க, பிச்சை புகினும் கற்கை நன்றே. நீங்க பிச்சை எடுத்தே பழக்கப்பட்டவங்க, படிக்காம இருந்தாலும் பிச்சை எடுத்துக்கலாம்னு சொல்ற ஆளுங்க நீங்க. கல்வி அறிவு எங்களுக்கு வேணும். இந்த ஒன்றிய அரசு எங்களுக்கு கல்வி கொடுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துருச்சு. எனவே இந்திய மாணவர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து கல்விய மாநில பட்டியலுக்கு மாத்தக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்யணும். ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு கல்வியில சிறந்ததுனால மட்டும்தான் மிச்ச இந்தியால இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு கடமையேனாவது கல்வி கிடைச்சிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல இருந்து வேலை வாய்ப்பு தேடி வர என்னோட சக இந்தியன் ஊபி நண்பர்களுக்கு கல்வி கொடுக்கிறது இந்த தமிழ்நாடு. இங்கிருந்து படிச்சுட்டு இருக்கிற என்னோட மாணவ செல்வங்கள் எல்லாம் வெளிநாடுக்கு போயிட்டு இருக்காங்க. கல்வி கற்க முடியாததுனாலதான் இந்தியாக்குள்ளேயே அங்க இருந்து இங்க வேலைக்கு வராங்க. எனவே என் இந்திய மாணவர்களை ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கான கல்விய உரிமையா கேட்டு வாங்குங்க. நம்ம கிட்ட கேட்காமலே நம்ம சாப்பிட்ற பாப்கார்ன்ல இருந்து 18% எடுத்துக்கலான்னு உரிமையோட எடுத்துக்கிற ஒன்றிய அரசு நமக்கு கல்வியை ஒருபோதும் உனக்கான உரிமையா கொடுக்க கூடாதுன்னு தான் முடிவு எடுத்திருக்கு. எத்தனை நாளைக்கு தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க போறீங்கன்னு தெரியல. அட மேலும் மேலும் மக்களுக்கு கொடுக்கற கல்வியை அதிகப்படுத்துங்கடா, அதுக்கு யோசிங்கடான்னு சொன்னா மொத்தமா கல்விய மக்களுக்கு இல்லாத நிலைமை கொண்டு வரதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க துரோணாச்சாரியாவே இருந்துட்டு போங்க, நாங்க கட்ட வரல கொடுக்க நாங்க வெறும் கலைவன்கள் இல்ல. கலைஞர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, இனி கட்டை வரல எவனாவது கேட்டா அவன் மண்டை உடையும் அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டுட்டு இருக்கிற எங்களை கூறு போட்டீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். நீங்க இவ்வளவு ஜிஎஸ்டி எங்க கிட்ட இருந்து வாங்கறதுக்கு காரணமும் எங்களோட அறிவும் உழைப்பும் தான். இந்த அறிவும் உழைப்பு தடைப்பட்டா நீதான் சோத்துக்கோழி இல்லாம நிக்க போற. ரவி, யூஜிசி கூப்பிட்டு உங்ககிட்ட பேசுச்சுன்னா தமிழ்நாட்டோட கல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லைன்னு உண்மையை ஒத்துக்கங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, நீங்க இருக்கிற பதவிக்கும் நல்லது. சரி, புத்தன் காலத்திலிருந்தே போராடிக்கிட்டு தான் இருக்கோம். பெரியாரும் அம்பேத்கரும் இன்னைக்கு பெரிய பாதையவே திறந்து வச்சிருக்காங்க நமக்காக. அந்த பாதையில் பயணப்பட்டு வெற்றி பெறுவோம் புன்னகையோடு. நன்றி, வணக்கம்.